ஆக்சுவலி கேமரா எடுக்கவே நிஷாவுக்கு வந்து ஒரே சிரிப்பாக வந்தது. நாங்கள் விநாயகர் சதுர்த்திப்பாங்க, ஸோ நம்ம வந்து பிள்ளையார் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்மே கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து கோட் படம் பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் என்னைக்கு அந்த படம் பார்க்க வந்தோம், என்னென்னைக்கெல்லாம் இங்கே படம் வந்தது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தமிழ் படம் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாலெல்லாம் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்கிறேன். ஸோ வந்து வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரைடேயே படம் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் சாட்டர்டே தான் போனோம். அப்புறம் சாட்டர்டே அப்புறம் சண்டேயும் இருந்தது. ஸோ நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு தியேட்டரில் பப்ஸு பாப்கார்ன்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே பப்ஸ் எல்லாம் கிடைக்காது. பாப்கார்ன் அப்புறம் ஜூஸு தான் கிடைக்கும். வித்தவுட் கலர், வித்தவுட் சில்லி பாப்கார்ன், plain this one. இங்கே பாப்கார்ன் எவ்வளவுன்னு கேட்போமா? பாப்கார்ன் how much? 6,000. நம்ம ஊரில் பாப்கார்ன் எவ்வளவுங்க? 120 ரூபாய். போதும் போதும். பட்டர் சாஸ் போதும் 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 போதும். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி எப்போதுமே தமிழ் படம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி விசேஷ நாட்களுக்கு தமிழ் படம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் இங்கே வரும். இங்கே மாலில் வந்து தியேட்டர் இருக்குது. ஸோ அந்த தியேட்டரில் ஒரு டைமிங் மட்டும் வாடகைக்கு வாங்கி அந்த டைமிங்கில் தான் அந்த படம் வந்து நமக்கு போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு தளபதி படம் அப்படின்னாலே ஹவுஸ்ஃபுல் தான். ஏன்னா டிக்கெட் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வரும்போதே சொல்லிடுவாங்க. 3 நாள் படம் போட்டாங்க, 3 நாளுமே ஹவுஸ்ஃபுல் அப்படின்னாங்க. டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 27,000 சில்லிங்ஸ், 40,000 சில்லிங்ஸ், 50,000 சில்லிங்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு பைசாவுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் உண்டு. ஸோ எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் எல்லாம் உள்ளே போக போகிறோம். ஹாய் சொல்லிட்டே உங்க ஹாய். யுகாண்டாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி நடந்தால் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கம் யுகாண்டா தமிழர் ஒன்று கூடல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. மெயினாக நம்ம மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் இருக்க போகுது. ஸோ செப்டம்பர் 15 கிவாட்டூலே ரெக்ரியேஷன் சென்டரில் தான் நடக்க போகுது. யுகாண்டாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே அந்த ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஊருக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ கோட்டு படம் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் இந்த தடவை ரிவ்யூ பார்க்காம படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Including 26 minutes. What happens? Oh. விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு கொல்கட்டை வேணுமா வேண்டாமா? அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நானும் வேலை பார்க்கலையா? என் பிள்ளையும் வேலை பார்க்குது இன்னைக்கு. நீ என்ன பண்ற அப்போ சொல்லு. இந்த கொழுக்கட்டைய இந்த இதோட அப்படியே நசுக்கிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆக்குறேன். நசுக்கிட்டு ஃப்ளாட் ஆக்குறானா? இது மாதிரி
இப்படி செஞ்சு இப்படி கொடுக்குறான். ஸோ நான் எப்படி இங்கே எனக்கு உண்மையிலேயே வந்து ஊரில் எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்வாங்கன்னே மறந்து போச்சு. மேக்ஸிமம் நான் இங்கே தான் வந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்ய ஆரம்பித்தது இங்கே தான். ஏன்னா ஊரில் அம்மா செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட்ருவோம். பூவரசு இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஹார்ட் மாதிரி இருக்கும், அதில் தான் இது வைப்பாங்க. ஸோ இங்கே அந்த இலை கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இது பச்சரிசி மாவு வாங்கி, இங்கே கொழுக்கட்டை மாவு கிடைக்கல, அதனால் பச்சரிசி மாவு. அதுக்கப்புறம் வாழை இலை வாங்கி வாஷ் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கோம். இந்த உருண்டையை உருட்டி கொடுத்தது என் பிள்ளை. அதில் வந்து பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பூர்ணத்தெல்லாம் காமிக்காதீங்க, ஏன்னா கல்லுக்கெல்லாம் இருக்குது, வெல்லம் சர்க்கரை கிடைக்கல எனக்கு. அதனால் வந்து வெல்லத்தை இடிச்சிட்டு அதில் வச்சு இந்த பூர்ணத்தை வச்சுட்டு இப்படியே செஞ்சு டண்டடே. நீங்கள் பாருங்கள், என்னால் பெரிய விளாக்கெல்லாம் இதை வச்சு இப்போ என்னால் போட முடியாது, ஏன்னா என் பிள்ளைங்க அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு குட்டீஸு. ஸோ ஜஸ்ட்டு வந்து இதில் வச்சுருக்கேன்னா இதை வந்து இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துருவேன். பெரிய ஆச்சரியம், என் பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்போது? விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு உனக்கு கேட்டது விநாயகர் சதுர்த்திக்கு மறந்துட்டேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பிள்ளையார் வச்சு மண்ணில் பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரியும். எங்கே பார்த்த? இந்த ஒரு வாட்டி நான் பார்த்தேன், ஊரில் தெரியாதாமா. ஊரில் நீ பார்த்ததே கிடையாது, இங்கே பார்த்துருப்பேன். இங்கேயும் வந்து நாங்கள் பெருமாள் கோயில் போகும்போது கரைக்கிறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது நீ எப்படி அதை மேக் பண்ணுறேன்ட்டு நிஷாவுக்கு சொல்லி கொடு ஆன்ட்டிக்கு. First, you make this round and then put it in the center, but not too far away. And then you do this and press it carefully and done. We put this one Puranam and then we fold like that and then like this. Okay? அப்புறம் போதும். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை இப்பெல்லாம் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இலையில தான் அப்படி இப்படி தட்டுவாங்க. பூரணம். This one we call பூரணம். பூரணம். பெரிய மனசா முடிச்சிட்டியாடா? முடிக்க போறேன், வெறும் 2 இதுதான் இருக்கு. ரொம்ப கவலையா இருந்துச்சு, எப்படா இவ்வளவு பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய அதிசயம், என் பிள்ளை என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு. சாம்பள பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, ஓட்டம் வந்துட்டு. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அம்மா, இங்க ஓட்டம் வந்துட்டு. என்னம்மா ஓட்டம்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். Do you know Vinayagar in Indian movies? Yeah, I normally see. You normally see? Yeah, like when watching movies. Oh. Yeah. Okay. So this one for Vinayagar. ஆக்சுவலி கேமரா எடுக்கவே நிஷாவுக்கு வந்து ஒரே சிரிப்பாக வந்தது. நாங்கள் விநாயகர் சதுர்த்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கொழுக்கட்டை, ஓகே, கொழுக்கட்டை வந்து எப்படி இது அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ எப்படின்னு அவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் கேட்க போகிறேன். ஓகேயா? வி கால் கொழுக்கட்டை நிஷா. ஓகே, கொழுக்கட்டை. யூ see it's looking like your posho. Okay, I show you. Just I do it, you do same. Just remove and then take it. Hey, என்னோட கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க, பூர்ண கொழுக்கட்டை. So you take it and taste it. You see, I teach you how to eat. Like Without soup. Without soup, yeah. This is sweet. Like this? Yeah. This is snack. How is it? Like posha? Posha with some sweet, Yeah. But I added moong dal and some jaggery. Okay. But you tell me the taste. The taste is like, how can I tell you? Sambar? Not some. No, sambar dal. No, it's like, You compare your food. You don't know?
Posho. போஷோ Yeah, posho. Like Posho. posho. Yeah. Cassava போஷோ flour. கசாவா ஃப்ளோர் No, maize flour. Maize மெய்ஸ் flour. ஃப்ளோர் Yeah. ஆக்சுவலி போஷோ அப்படின்னா இவங்க வந்து அந்த மாவு இருக்குல்ல அதை அப்படியே கிண்டி களி மாதிரி சாப்பிடுவாங்க, அதை தான் போஷோன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன மாவில் சாப்பிடுவாங்கன்னா கசாவா ஃப்ளவர், மரவள்ளிக்கிழங்கு மாவு, மெய்ஸ் ஃப்ளவர், அது என்ன சோள மாவு, ராகி, அது போரேஜுன்னு சொல்லுவாங்க. ராகின்னா நமக்கு அது என்னங்க தமிழில் கேழ்வரகு. ஸோ இது ரெண்டுலேயும் போஷோ செய்வாங்க, மெய்ஸ் ஃப்ளவர்லேயும் கசாவா ஃப்ளவர்லேயும். But it tastes. டேஸ்ட்டு டு யூ லைக் இட்? Yeah. நீங்களே விநாயகர் சதுர்த்திக்கு என்ன கொழுக்கட்டை செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட போகிறாங்க, பரவாயில்ல நம்ம பண்ணி கொழுக்கட்டையெல்லாம் செய்ய தெரியுன்னு. இங்கே வந்ததுலேருந்து நான் அந்த கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அந்த இலை கிடைக்காதனால பூவரசு இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் ஊரில் செய்வாங்க. அது கிடைக்காதனால வாழை இலையில் சம்டைம்ஸ் ஷேப்பாக அப்படி கட் பண்ணிடுவேன், சம்டைம்ஸ் பிஸியில் கட் பண்ணல இதெல்லாம். யூ வாண்ட் ஒன் மோர்? No, this one's enough. எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. ஸோ அதை பார்க்க போகலான்ட்டு இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கும். நான் முடிஞ்சால் போயிட்டு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய். Bye. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. Happy விநாயகர் Vinayakar சதுர்த்தி. Saturday. இதை 2025க்கு வச்சுக்கோங்க நான் வீடியோ போடும்போது. ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஆரிய சமாஜுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆரிய சமாஜ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஆகாஷமாலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு நடக்கும். ஸோ என் வீடியோ பார்த்துட்டு மறுதடவை நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம். இதை நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் இங்கே வந்து பிள்ளையார் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிள்ளையார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டப் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. உள்ளே வந்து விநாயகர் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படியோ, நம்ம ஊரில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரீட் எண்டில் அந்த மாதிரி வைப்பாங்க. இங்கே வந்து தனியாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே இங்கே வந்து வருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. வாங்க உள்ள போகலாம். ஆக்சுவலி என் பசங்களுக்கு விநாயகரை காமிக்கிறதுக்கு தான் நான் மெயினாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்ததுனால ஓரளவுக்கு எங்கள் பையனுக்கு தெரியும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் புதுசு தான். ஸோ உள்ளே வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னால் அந்த சவுண்டு வைக்க முடியலை. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து மகாராஷ்டிரா மண்டல் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம மக்களும் சரி நிறைய நாங்களே ஒரு 4 ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தமிழ் ஃபேமிலி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கும் வருவாங்க. இப்போ சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ வீக் டேஸ்லேயுமே ஆக்சுவலி அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து வீக் டேஸில் போக முடியாது, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால. ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது அது ஜஸ்ட்டு இதை வாடகைக்கு எடுத்து இந்த இடத்துல என்னென்ன ஃபங்க்ஷனு யாருக்கு என்ன வேணாலும் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே நடக்குது. இவங்கெல்லாம் வந்து சரி நம்மளை மாதிரி இங்கே வேலைக்கு வந்தவங்க அந்த மாதிரி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இதுதான் அவங்க ஊர் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஊர்லேயே பல தலைமுறையாக இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ அவங்களோட தாத்தா பாட்டிகள் அவங்க இங்கே வந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதே அவங்க ஊராக ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய இந்தியர்கள் இங்கே இருக்காங்க. நான் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ் ஸ்டாப்பில் பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸோ நான் பிள்ளையாரை பார்க்காம நான் வந்து ஸ்கூலே போக மாட்டேன். ஆனால் இப்போ என் பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி எங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்கள் பாப்பா மட்டும் கொஞ்சம் தூங்கிட்டா. நம்ம ஊர் இல்லாமல் வெளிநாட்டில் இப்போ எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா, இல்லை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக தான் தெரியும் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்ததே கிடையாது. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர்லேருந்து தான் வந்து ஒரு 2-3 இடத்துல பிள்ளையார் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இந்த பிளேஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்திருக்கோம். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். தூக்கத்தில் இருக்கான்.
ஸோ எவ்வளோ பேர் வர்றாங்க பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ எல்லோரும் பார்க்கலாம். இந்தியன்ஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறது, எல்லா மக்களுமே இங்கே வருவாங்க. ஸோ நம்ம ஊரில் திருவிழாக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் நம்ம ஊரில் சித்திரை திருவிழா அதெல்லாம் நடக்கலாம், அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம ஊர்லெலாம் திருவிழாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து கூட்டிகிட்டு வருவோம். என்ன ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஆனால் எல்லாருமே நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ திருவிழா கடையில் விற்பாங்கள்ல அந்த மாதிரி டாய்ஸ். நோ ஜஸ்ட் வெயிட். பலூன்லாம் இருக்குது பாருங்கள். ஹவ் மச் தட் பலூன்? 5. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டுமாரோ 2 balloons 6,000 make it. 2 6. Okay, give me one more balloon. One balloon. I want toy. பலூன் வாங்கியாச்சு. டாய் படத்துக்கு போவோம், மூவிக்கு போயிட்டு வந்து. இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைக்கு வந்து பலூன் வாங்கி கொடுத்து. நமக்கு இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி சாட்டர்டே வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியிலலாம் வந்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதே வீக் டேஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா ஜஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அஸ் யூஸ்வல் என்ன வேலையோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஊர் மாதிரி பெரிய செலிப்ரேஷன் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப எங்களுக்கு என்ஜாயபுளாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். யுகாண்டா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.